Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. அண்மைச் செய்தி. திருமணம் ஆன காதலியை பார்க்க வந்த இளைஞர் மீது கரிப்பூச்சு சம்பவமானது உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்ந்திருக்கிறது. கரியை முகத்தில் பூசி அவர் நாற்காலியில் அமர வைத்து ஊர் மக்கள் படம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கி கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? தற்போது என்ன நடவடிக்கை ஊர் பொதுமக்கள் மீதா அல்லது அந்த நபர் மீது எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் திருமணமான தனது காதலியை பார்க்க சென்ற இளைஞருக்கு ஒரு நூதனமான நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. அந்த காதலிக்கு கடந்த 5ஆம் தேதி தான் திருமணமானதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தனது காதலன் எங்கு இருக்கிறார் என்பது குறித்த தகவல் அறிந்ததும் தனது திருமணமான காதலியை பார்ப்பதற்காக இளைஞர் ஒருவர் சென்றிருக்கிறார். அந்த வீட்டில் ட்ரங்க் பெட்டி ஒன்று இருந்த நிலையில் அந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ள அவர் விழுந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அவர் தனது திருமணமான காதலியோடு இருப்பதை அந்த பெண்ணின் கணவன் வீட்டார் கையும் களவுமாக பிடித்திருக்கின்றனர். அந்த பெண்ணும் தான் தன்னுடைய பழைய காதலனோடு செல்ல வேண்டும் என்று அடம் பிடித்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் திருமணமான காதலியை பார்க்க வந்ததை பார்த்து ஆத்திரமடைந்த அந்த பெண்ணின் கணவன் வீட்டினர் அந்த இளைஞரை ஈவு இரக்கமின்றி சரமாரியாக அடித்து உதைத்திருக்கின்றனர். மேலும் அந்த இளைஞரை நாற்காலியில் அமர வைத்து கை கால்களை கட்டி அவர் தலையை மொட்டையடித்து அவர் முகத்தில் கரியை பூசி அந்த நபரை ஊர்வலமாகவும் அழைத்து சென்றிருக்கின்றனர். அந்த பெண்ணின் கணவன் வீட்டார் மட்டுமின்றி அந்த உள்ளூர் கிராம மக்களும் அந்த இளைஞரை அடித்து உதைத்து அவருடைய முகத்தில் கரியை பூசி இருக்கின்றனர். இந்த நிகழ்வு அந்த பகுதியிலே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பாக யாரும் இன்னும் எந்த விதமான புகாரும் அளிக்கவில்லை. எனவே இந்த விவகாரத்தில் இன்னும் காவல்துறையினர் தலையிட்டு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒருவேளை புகார் ஏதேனும் தெரிவிக்கப்படும் பட்சத்தில் இதில் காவல்துறையினர் தலையிட்டு நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.